அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ், எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மஹ்ரஜுல் ஹுரூஃப், எழுத்துக்களின் பிறப்பிடங்கள். ஒவ்வொரு எழுத்துக்களும் எங்கெங்க பிறக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம கரெக்டாக தஜ்வீதின் முறைப்படி ஓதலாம். நான் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் லேர்ன் பண்ணதை உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ நீங்களும் என்னுடைய வீடியோ பார்த்து பயன்பெறுங்க. இப்போ எங்க என்ன சொல்கிறாங்க, மஹரஜ். மஹரஜ் என்றால் என்ன அப்படின்ட்டு நமக்கு தெரியணும். மஹரஜ் என்றால் எழுத்தின் ஒலி வெளியாகும் இடம். எந்த இடத்துல அந்த ஒலினா சவுண்டை தான் சொல்றாங்க. அது எந்த இடத்துல வெளியாகுமோ அந்த இடத்த தான் மஹரஜ்ன்னு சொல்றாங்க. அதாவது எழுத்துக்களின் பிறப்பிடம் ஆகும். அப்படின்னா என்னன்னா, எந்த இடத்துல அந்த எழுத்து பிறக்குமோ அதுதான் மஹரஜ்ன்னு சொல்றாங்க. மஹரஜ் என்னும் வார்த்தையின் பன்மை மஹரஜ். அப்படின்னா நம்ம மஹரஜ் பன்மையாக சொல்லணும்னா மஹாரஜ் ஆகும். அப்படின்னா பன்மைன்னா என்னது, ப்ளூரல். அதுதான் இங்க சொல்றாங்க. மஹரஜ் எவ்வாறு கண்டுபிடிப்பது, எப்படி மஹரஜ் இந்த இடத்துல தான் பிறக்குது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓர் எழுத்தின் மஹரஜை கண்டுபிடிக்க வேண்டுமானால் அந்த எழுத்திற்கு சுக்குன் செய்து அதற்கு முன்னால் ஹரக்கத் பெற்ற ஹம்சாவை சேர்த்து வாசித்தால் அதன் சப்தம் எங்கு நிற்குமோ அதுவே அவ்வெழுத்தின் மஹரஜ் ஆகும். அப்படின்னா ஒரு மஹரஜ்னா என்ன, அங்கதான் அந்த சவுண்டு பிறக்குது. அப்ப அந்த பிறப்பிடத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த எழுத்திற்கு சுக்குன் செய்து, எந்த எழுத்தோ அதுக்கு நம்ம சுக்குன் செய்யணும். இப்ப இங்க உதாரணமாக என்ன இருக்கு, பா இருக்கா, கரெக்டா? இதை நம்ம மேல ஃபத்தாக போட்டா அது பா அப்படின்னு. நார்மலா எதுவுமே இல்லைன்னா அது என்ன சொன்ன, ப அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்போ அதுக்கு மேல சுக்குன்னா அந்த புள்ளி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் சுக்குன். அப்போ அந்த எழுத்திற்கு சுக்குன் செய்து அதற்கு முன்னால் ஹரக்கத்து. ஹரக்கத்து அந்த அலிஃபுக்கு இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஃபத்தாக செஞ்சிருக்காங்க தெரியுமா, அந்த இதுதான். அப்போ அதற்கு முன்னால் ஹரக்கத்தை பெற்ற ஹம்சாவை சேர்த்து வாசித்தால், ஹரக்கத்துனா என்னது, சவுண்டு கூட்டல், இதை தான் சொல்றாங்க. சேர்த்து வாசித்தா அந்த சப்தம் எங்க இருக்கு, இங்க என்னது, அப். அப்போ இது என்னவா, அப். அப்போ ஒரு சவுண்ட் எங்க உருவாகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த எழுத்துக்கு சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னாடி இருக்கிறத ஹரக்கத்து பெற்ற ஹம்சாவே, அதான் அ. ஹம்சா வச்சிருக்கா, அதை நம்ம செஞ்சா அது எங்க வருது அப்படின்ட்டு. இப்போ மஹரஜ் விரிவான விளக்கம். அரபு எழுத்துக்கள் பார்த்தா 28. அவற்றில் தொண்டை எழுத்துக்கள்னா 6. எப்படி, தொண்டை எழுத்துக்கள்னா 6. நம்ம நாவின் எழுத்துக்கள், நாக்கு மூலியமா சொல்றது 18. உதடு எழுத்துக்கள் 4. மஹரஜ் மொத்தம் 17 ஆகும். அப்போ மஹரஜ் அப்படின்னா அந்த சவுண்ட் எங்கெங்க உருவாகுது பாத்தீங்களா, அது மொத்தமா எங்கன்னு பார்த்தோம்னா எத்தனை எழுத்துனா 17 எழுத்தாகும். இவற்றை 5ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 17 இருக்கு பாத்தீங்களா, அதான் 5ஆக பிரிக்கப்பட்டிருக்குதான். அதுதான் மஹரஜுல் ஹுருஃபி. இதுதான் இது. என்னன்னு பார்த்தோம்னா எழுத்துக்கள் அப்படின்னா மஹரஜ்னா ஒரு மஹரஜ். அப்படின்னா அந்த அந்த அங்க இருந்து வர்ற சவுண்ட் ஒரு மஹரஜ் தான். ஆனா அதுல எத்தனை சவுண்ட் அதுல இருந்து நம்ம உருவாக்க முடியும்னா 3 எழுத்துக்களை உருவாக்க முடியும். அதான் காலியான பகுதியில இருந்து வரும். அதுதான் இங்க என்ன சொல்றாங்க, அல் ஜௌஃபு. இங்க என்ன, அல் ஹல்க். அப்படின்னா தொண்டை எழுத்துக்கள். அதுல மஹரஜ் 3 மஹரஜ். அப்படின்னா என்னது, சவுண்ட் கிரியேட் பண்ற இடம் 3. ஆனா அந்த எழுத்துக்கள் மொத்தம் 6. அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல இருந்துமே 2 எழுத்தா வருமா. அப்ப அது 6 எழுத்துக்கள். இது நாவு, 2 உதடுகள், மூக்குத்தண்டு இப்படின்னு இருக்கு. இது நமக்கு பார்த்த உடனே புரியாது. இன்ஷால்லா இதுக்கு என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இங்க தெரியும். மஹாருஜுல் ஹுருஃபியா, இதுதான். இது மூக்குல இருந்து வருது. இது காலியான பகுதி. அந்த காலியான பகுதியில இருந்து வருது பாத்தீங்களா, அது அல் ஜௌஃபு. இந்த இருக்க தெரியுதா உங்களுக்கு? அது இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அது ஒன்னொன்னா பார்த்தாதான் நமக்கு புரியும். இப்ப நம்ம என்ன, மஹரஜின் முதல் பிரிவு. மொத்தம் 5 பிரிவு இருக்கு. அதுல முதல் பிரிவு தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் என்னது, அல் ஜௌஃப். அப்படின்னா மஹரஜ். அது என்ன சொல்றாங்க, அலிஃப் வாவ் யா. அப்ப இங்க என்ன இருக்கு, ஒரு மஹரஜ் தான். இது ஒரு மஹரஜ்னா சவுண்ட் கிரியேட் பண்ற இடம் 1. ஆனா அந்த கிரியேட் பண்ணி வர்ற இது எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள் இருக்கு. அல் ஜௌஃபு என்றால் காலியான பகுதியாகும். அப்ப அல் ஜௌஃப்னா என்னது, ஒரு காலியான பகுதியை தான் அல் ஜௌஃப்னு சொல்றாங்க. இது இங்கு வாய்க்கும் தொண்டைக்கும் இடைப்பட்ட உள்ள காலியான நடுப்பகுதியை அல் ஜௌஃபு என்று கூறுகிறோம். அப்படின்னா நம்மளுடைய வாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாய்க்கும்
தொண்டைக்கும் நடுவுல இருக்கு பாத்தீங்களா ஒரு காலியான பகுதி, அதான் நாக்கு ஃபுல்லா காலியா தானே இருக்கு, அதுதான் இங்க என்ன சொல்றாங்க அல் ஜவ் என்று கூறுகிறோம். இதில் ஒரு மகரஜ் மட்டும் உள்ளது அப்படின்னா அந்த சவுண்ட் கிரியேட் பண்ற இடம் வந்து ஒண்ணுதான். ஏன்னா காலியான பகுதி அது ஒண்ணுதானே இருக்கு. ஆனா அந்த காலியான பகுதியில இருந்து எத்தனை எழுத்துக்கள் நம்மளால உருவாக்க முடியுதா? 3 எழுத்துக்கள். இந்த இடத்திலிருந்து மத்துடைய 3 எழுத்துக்கள் வெளியாகிறது. அப்ப மத்துடைய எழுத்துக்கள் எதுனா அலிஃப், வாவ், யா. இந்த 3 எழுத்துமே காலியான பகுதியில இருந்து தான் கிரியேட் ஆகுது. மத் என்றால் எழுத்துக்களின் ஒலியை ஒரு ஹரக்கத் அளவை விட அதிகமா நீட்டி ஓதுவதாகும். அதுதான் என்னது மத்தி எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. இது ஹுருஃபுல் மத் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. மத்துடைய எழுத்துக்கள் அப்படின்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, மேல வந்தா ஃபத்தஹா, கீழே வந்தா கசரா, இங்க வந்து என்னது இப்படி பேசு வந்துச்சுன்னா அது என்ன லம்மா. அப்போ லம்மா பெற்ற எழுத்துக்கு அடுத்த சுக்கூன் நிலையில் உள்ள வாவு. அப்போ லம்மா பெற்ற எழுத்து அடுத்த எழுத்து என்னவோ சுக்குன் உள்ள வாவ். அப்போ இது பு. கஸ்ரானா என்னது பி. ஃபத்தாஹ்னா பா. ஓகேங்களா? இதுதான் வந்து உதாரணமாக சொல்றாங்க. இது என்னன்னா அல் ஜவ்வு. அப்ப காலியான பகுதியில இருந்து இதெல்லாம் வரும். எங்க என்னோட சேர்ந்து ஓதி பாருங்க. அலிஃப், வாவ், யா. அப்ப எல்லாமே காலியான பகுதியில இருந்து தானே வருது. அதுதான் இங்க என்ன சொல்றாங்க நமக்கு சொல்றாங்க. இது மொத்தமா இதே நூஹிஹா அப்படின்னு நம்ம வந்து சுருக்கமாக நினைவில் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இது அல் ஜவ். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த இருக்கு தொண்டையிலிருந்து நாக்குல இருந்து சத்தத்தை வெளியாக்குறது காலியான பகுதியில இருந்து வர்றதா. அப்ப மத்துடைய யா, மத்துடைய வாவ், மத்துடைய அலிஃப் அது எல்லாமே காலியான பகுதியில இருந்து தான் நமக்கு வந்து வருது. இன்ஷால்லா நமக்கு வந்து லேர்ன் பண்ண ஐடியா கிடைக்கும். ரெண்டாவது மஹரஜின் இரண்டாவது பிரிவு. அப்போ இது எங்க இருந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது இரண்டாவது. இப்ப நம்ம முன்னாடி பார்த்தது அல் ஜவ் காலியான வாய்க்கும் லாஸ்டா இருக்க தொண்டைக்கும் கடைசியில இருக்க இடத்துல இருந்து காலியான பகுதியை தான் நம்ம அல் ஜவ்னு சொல்றோம். இப்ப ரெண்டாவது மஹரஜ் வந்து பிரிவு வந்து அல் ஹல்கு. அல் ஹல்க் என்றால் தொண்டையை குறிக்கும். அப்ப அல் ஹல்க்னது நம்மளுடைய தொண்டையை குறிக்கும். அதாவது வாயின் முடியிலிருந்து நம்ம வந்து பேசுறது கடைசியா இருக்கு பாத்தீங்களா, அதுல முடிவில் இருந்து ஆரம்பமாகிறது. நம்மளோட முடிவுல இருந்து ஆரம்பமாகிறது கழுத்தின் முடிவு வரை. நம்மளுடைய கழுத்துல எது முடிவு இருக்கோ அதுதான் என்னது தொண்டை என்று கூறுகிறோம். ஹல்கில் 3 மஹரஜுகள் உள்ளன. அப்படின்னா இது வந்து சவுண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய இடம் வந்து 3 இடங்கள் ஆகுமா. ஒவ்வொரு மஹரஜிலும் 2 எழுத்துக்கள். அப்போ ஒவ்வொரு சவுண்ட் கிரியேட் பண்ற இடத்துல நம்ம 2 எழுத்துக்களை வந்து வெளியாகின்றன. ஆகவே மஹாருஜுல் ஹல்க் தொண்டையின் மஹாருஜுகள் 3 ஆகும். ஹுருஃபுல் ஹல்க் தொண்டையின் எழுத்தாக 6 ஆகும். அப்ப இங்க மொத்தம் எத்தனை எழுத்து ஒவ்வொரு இடத்துல இருந்து 2 கிரியேட் பண்ணா மொத்தம் 3 மஹரஜ். அப்போ மொத்தம் 6 இது. ஓகேங்களா? அதான் என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து மொத்தம் என்னன்னா அது இதை வந்து என்னன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் பிக்சர் வச்சு சொல்லும் போது இன்னும் ஈஸியா இருக்கும். மஹரஜ் வந்து இதுவாம். இப்போ மஹரஜ் என்ன அப்படின்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா, என்னது இது ஹா, இது கைன், இது ஹே, இது ஐன், இது ஹம்சா, ஹே அப்படி நம்ம வந்து சவுண்ட் வந்து சொல்லணும். இப்போ இது 3 இது நம்ம வந்து மொத்தம் 6 இது பார்த்துருக்கோம். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து மேல் தொண்டையின் மேல் பகுதியில் இருந்து இது உச்சரிக்கணும். அதுதான் என்னது கைன். ரொம்ப கீழே போக தேவையில்லை. வாயினோட முடிவுல இருந்து ஆரம்பிக்கிறது கைன், ஹே, சாரி ஹா அது. அப்ப இது எல்லாமே தொண்டையின் மேல் பகுதி புழு வச்சிருந்தா மேல அப்படின்னு கைன். இன்னொன்னு ஹா, அப்போ மேலோடது ஹா. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா நடு தொண்டையிலேருந்து வருது. இப்படி ஐன் ஐன் சொல்லும் போது உள்ள போகும். ஐன், ஹே, ஹே அப்போ உள்ள இருந்து போகுது. இது வந்து நடு தொண்டையிலிருந்து உருவாகுது. அதுதான் தொண்டையின் நடுவுல இருந்து. இன்னொன்னு என்ன பார்த்தோம் நம்ம, கீழ் தொண்டையிலிருந்து உருவாத ஹம்சா, ஹே அப்ப நம்ம அழுத்தி சொல்லணும் ஹம்சா. இது ஹே அப்படி நம்ம வந்து ஒரு உள்ள அதிர்வு மாதிரி ஏற்படும். அதுதான் இது. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? மொத்தம் 6 எழுத்துக்கள் எங்கெங்க நமக்கு கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தாச்சு.
நெக்ஸ்ட் மஹரஜ் வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல வந்து இதுக்குன்னு தனியா போடுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப மஹரஜ் 3 பிரிவுல வந்து ரொம்ப இருக்கு. ஸோ அதனால இதை நெக்ஸ்ட் தனியாவே உங்களுக்கு நான் வீடியோ போக்குறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் பயன் பெறுங்க. நன்மையும் அல்லாஹ் உங்களுக்காக தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.